Hi everyone. Why some people are successful, why some people are not able to make success in their life. சின்ன பாகுபாடு தான். அவங்க செய்கிற அவங்க இருக்கிற துறையில் அவங்க அதை எடுக்கிற முயற்சி, தன்னை மேம்படுத்துவதற்கான எடுத்துக்கொள்கிற பிரயத்தனம், ஹார்ட் ஒர்க். ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது, அந்த சின்ன விஷயங்கள் செய்ய முடியல அப்படின்னா அந்த சின்ன விஷயத்தில் கற்றுக்கிட்டு அதை செய்கிறதுக்கான ஒரு உந்துதல். இது எல்லாமே கம்மிங் அண்டர் டைம் மேனேஜ்மெண்ட். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களாக இருக்கும். நீங்கள் இது எல்லா விதத்துலேயும் பாகுபடுத்தி பார்த்துக்கலாம். இப்போ உற்பத்தி தொழிலில் இருக்காங்க, அவங்களோட கஸ்டமருக்கு தேவையான நேரத்தில் தேவையான டைமில் அந்த பொருளை அனுப்புறதுக்கான முயற்சிகளை செய்கிறது. 10ஆம் தேதி டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா 8ஆம் தேதியை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த அர்ஜென்சிக்கு அவங்கள தள்ளிக்க மாட்டாங்க. 10ஆம் தேதி டெலிவரி அப்படின்னா 9ஆம் தேதி நைட்டு வரைக்கும் அதை ப்ரொலாங் பண்ண மாட்டாங்க. இதை எல்லா விதத்துலேயும் நீங்கள் செயல்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா எது இம்பார்ட்டன்றதை முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. அந்த முக்கியமான விஷயங்களை செயல்படுத்துங்க. அது அர்ஜெண்ட்டாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பொழுதே அதை முடிச்சிடுங்க. அதே மாதிரி நம்மளோட நட்பு வட்டமும் சரி, நம்ம வியாபார ரீதியான வட்டமும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, நம்ம விட ஒரு ஸ்டெப் அபோவ் பீப்புளோட எப்பயுமே பழகிறதுக்கான சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. நான் பொருளாதார ரீதியாக சொல்லலை. நான் சொல்கிற விதங்கள் என்ன அப்படின்னா, ஒரு வெற்றியாளர்கள், ஒரு சாம்பியன், ஒரு முன்னோடி, அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் நான். என்னென்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்க, அவங்களோட சக்ஸஸ் மந்த்ரா என்ன, அவங்க சக்ஸஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதை அவங்க பக்கத்தில் இருந்தால் பார்த்தா தான் உங்களால் அது உணர முடியும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தகாத விஷயங்களை தவிர்த்துடுங்க. வெற்றியாளர்கள் எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்னா சாம்பியன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பியன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னா ஒரு ஆத்லெட் ஒரு ரன்னிங் ட்ராக்கில் நிற்கிறார், ஒரு 8 பேர் லைனில் நிற்கிறாங்க அப்படின்னா இவர் எந்த பாசிட்டிவ் தாட்டில் கடுமையான முயற்சி, கடுமையான பயிற்சி எடுத்து லைனில் நிற்கிறாரோ அதே சம வலிமையோடு தான் அடுத்தவங்களும் இவர் பக்கத்தில் நிற்க போகிறாங்க. இவர் மற்றவங்கள பார்த்துட்டு ஐயோ இவன் வந்துட்டானா நம்மளால் முடியாது, இவர் வந்துட்டார் நம்மளால் முடியாது அப்படின்னு அவர் நிற்கிறார் அப்படின்னா அங்கேயே அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். இந்த வெற்றின்றது பார்த்திங்கன்னா நம்மளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதே கிடையாது. நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். நம்மளோட பெஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்குற பெஸ்ட்டு மற்றவங்கள விட, ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளோட பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம தான் வின்னர். சேம் வே இது எல்லாத்துலேயும் பாகுபடுத்திக்கலாம். சக்ஸஸ் நீங்கள் இஃப் யூஆர் அ நைஸ் பர்சன் அப்படின்னா உங்களை மக்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களோ இல்லை உறவுகளோ ஒரு தற்காலிகமாக தான் நேசிப்பாங்க. இதே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்களோட பிரயாணிப்பாங்க, உங்களோட பின்தொடருவாங்க, உங்களோடையே இருப்பாங்க. சக்ஸஸ் மிக முக்கியமானது.